இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்த போகிறோம். மகிமையானவர், மாட்சிமை நிறைந்தவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், ஓ நீதி நிறைந்தவர் கர்த்தர் நீர் அல்லவா. உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களுக்காக உடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்து ஆண்டவரே, இந்த பூமியிலே எங்களை விலையேற பெற்றவர்களாய் கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு சோத்திரம். இந்த பூமியிலே எங்களை விலையேற பெற்றவர்களாய் கர்த்தர் நீர் வைத்திருக்கிற உம்முடைய அன்புக்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே, விலையேற பெற்றவர்களாக எங்களை மாற்றின இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்திற்காக சோத்திரம். ஓ, இந்த பூமியிலே விலையேறப்பட்டவர்களாக எங்களை மாற்றும்படி, ஓ உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தையினாலே எங்களை, ஹல்லேலூயா ஆண்டவரே, விலையேறப்பட்ட வார்த்தையினாலே எங்களை சுத்திகரித்து உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தையினாலே எங்கள் வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்பி இந்த பூமியிலே, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே, ஹல்லேலூயா, அவர் மேல் எழும்புகிற கட்டடமாய், ஓ கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் மேல் ஆண்டவரே எழும்புகிற உம்முடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட கட்டிடமாய் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறீரே, உமக்கு சோத்திரம். ஓ ஜீசஸ், உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஹல்லேலூயா விலையேற பெற்ற அபிஷேகம், ஓ இந்த பூமியில் எங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிற கர்த்தருடைய அபிஷேகம், இந்த பூமியில் எங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றினதே, உமக்கு சோத்திரம். ஓ ஜீசஸ், உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா, க்ளோரி 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 க்ளோரி, உமக்கு சோத்திரம். உமக்கே மகிமை 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 செலுத்துகிறோம். தர்மையான மாலை வேளையிலும் கர்த்தாதி கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறோம். ஓ ராஜாதி ராஜாவே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஓ எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, க்ளோரி 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 க்ளோரி. உமக்கே மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஓ எங்கள் ஆண்டவராகிய இயேசு ராஜா, உமக்கே மகிமை 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 உண்டாகட்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. சோத்திரம். என் மேய்ப்பரே ஏசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் மேய்ப்பரே ஏசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பசும் புல் மேய்ச்சலிலே இலை பாரச் செய்கின்றே, என்னை பசும் புல் மேய்ச்சலிலே இலை பாரச் செய்கின்றே, என்னை இலை பாரச் செய்கின்றே, என்னை இலை பாரச் செய்கின்றே. என் மேய்ப்பரே ஏசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆத்துமா தேற்றுகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆத்துமா தேற்றுகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை
என்னை அபிஷேகம் செய்கின்றேன், என்னை அபிஷேகம் செய்கின்றேன். என் மேய்ப்பரே ஏசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கோலும் கைத்தடியும் தினமும் தேற்றிடுமே, உம் கோலும் கைத்தடியும் தினமும் தேற்றிடுமே. ஐயா தினமும் தேற்றிடுமே, ஐயா தினமும் தேற்றிடுமே. என் மேய்ப்பரே ஏசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் மேய்ப்பரே ஏசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி சொல்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். அன்புள்ள தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தில் இந்த மாலை ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வந்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைபடட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தருடைய ஹல்லேலூயா ஆலயத்துக்கு வந்தது நல்லது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே காரியங்களை செய்தருளுவீராக. கர்த்தருடைய கரம் சமூகம் பிரசன்னம் கூட இருக்கட்டும். தேவ கிருபையின் கரம் கூட இருந்து தொடர்ந்து நடத்தட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு எதிராக காணப்படுகிற எல்லா தடைகளுமே சுப நாமத்தினாலே விலகி போகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே உடைய அபிஷேக பிரசனத்தின் வல்லமையினாலே சத்துனுடைய தடைகளை, எதிர்ப்புகளை, எதிர்வல்லமைகளை எல்லாம் கட்டி ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். உடைய கிருபையின் பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. பாடலை சகோதரனோடு கூட இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய கிருபை நம்முடைய மத்தியில் இருக்கிறது. ஆமென். உங்க கிருபை எங்களை காத்ததா நாங்கள் உயிர் வாழ்கிறோம். உங்க தயவு எங்களை தாங்கியதா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உங்க கிருபை எங்களை காத்ததா நாங்கள் உயிர் வாழ்கிறோம். உங்க தயவு எங்களை தாங்கியதா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. நன்றி ராஜா இயேசு ராஜா, வாழ்நாள் எல்லாம் நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா,
வாழ்நாள் எல்லாம் நன்றி ராஜா. உம்முடைய தயவினால் தாழ்விலை எங்களை கர்த்தர் நீர் நினைத்தீரே. உம்மை தொடர்ந்து உம்மை பாடி மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா? எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தீ, நாங்கள் உம்மை பாடுவோம். எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்தீ, நாங்கள் உம்மை போற்றுவோம். எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தீ, நாங்கள் உம்மை பாடுவோம். எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்தீ, நாங்கள் உம்மை போற்றுவோம். கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, கரங்களை தட்டி உம் கிருபை மேலானது. நன்றி ராஜா, இயேசு ராஜா, வாழ்நாள் எல்லாம் நன்றி ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, வாழ்நாள் எல்லாம் நன்றி ராஜா. எங்கள் ஜெபத்தை நீர் தள்ளவில்லையே, உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகவில்லையே. பாடுவோமா? ஓ glory. எங்கள் ஜெபத்தை தள்ளவில்லை, உம் கிருபையை விலக்கவில்லை. எங்கள் மீது உமது அன்போ கொஞ்சமும் மாறவில்லை. எங்கள் ஜெபத்தை தள்ளவில்லை, உம் கிருபையை விலக்கவில்லை. எங்கள் மீது உமது அன்போ கொஞ்சமும் மாறவில்லை. கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. எல்லோரும் இணைந்து கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. நன்றி ராஜா, இயேசு ராஜா, வாழ்நாள் எல்லாம் நன்றி ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, வாழ்நாள் எல்லாம் நன்றி ராஜா. உங்கள் நன்மை உம்முடைய கிருபை என்றும் எங்களை தொடரும் அல்லவா? இதுவரைக்கும் உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்ததே. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடுவோம். உங்க நன்மை கிருபை என்றும் எங்களை பின்தொடர்ந்திடும். எங்கள் இதயங்கள் உம்மை பாடிடும், இயேசுவே உம்மை உயர்த்திடும். உங்க நன்மை கிருபை என்றும் எங்களை பின்தொடர்ந்திடும். இதயங்கள் உம்மை பாடிடும், இயேசுவே உம்மை உயர்த்திடும். கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. ஆமென், ஆமென். கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. நன்றி ராஜா, இயேசு ராஜா, வாழ்நாள் எல்லாம் நன்றி ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, வாழ்நாள் எல்லாம் நன்றி ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, வாழ்நாள் எல்லாம் நன்றி ராஜா. உங்க கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. கரங்களை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து மேலானது, மேலான கிருபை உம் கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற கிருபையே மேலானது. இந்த கிருபையே நம்மை ஹல்லேலூயா தூக்கி எடுத்தது. அந்த கிருபையே ஹல்லேலூயா நம்மை உயர்த்தினது. அந்த கிருபையே இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தினது. பாடுங்க எல்லோரும், ஆண்டவருடைய கிருபையை வாய் திறந்து சொல்லுங்க. உங்க கிருபை மேலானதப்பா. ஓ
உம்முடைய கிருபை மேலானது. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது. உம்முடைய கிருபை எங்களுக்கு எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே போதுமானது, மேலானது. எங்களை வாழ வைப்பது எல்லாம் உம்முடைய கிருபை. கிருபை மேலானது, உன் கிருபை மேலானது. பாடுவோம். கிருபை மேலானது, உன் கிருபை மேலானது. நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா, வாழ்நாள் எல்லாம் நன்றி ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, வாழ்நாள் எல்லாம் நன்றி ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, வாழ்நாள் எல்லாம் நன்றி ராஜா. அல்லேலூயா. அவருடைய கிருபையை நினைத்து நம்மடி பாட 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 அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாத அவருடைய கிருபை, நம்மை தாங்குகிற அவருடைய கிருபை, அது மாத்திரமல்ல அவருடைய பெரிய கிருபை. ஓ தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் உம்மை தொழுதிடுவோம். இந்த பாடலை சேர்ந்து மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். எல்லோரும் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. சொல்லுங்க. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லோரும் கரங்களை தட்டி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கணமகிமை
செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, சொல்லுங்க. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே என்று தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவர் கரங்களை தட்டி மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, பாடுவோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் ஆமென், மாலையிலும் glory, ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென், ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென், ஆராதனை ஆராதனை, சொல்லுவோம். துதி ஆராதனை ஆராதனை. ஜீவவழியே ஜீவவாதியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. சொல்லுவோம். ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென், ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அருரூபமானவரே ஆராதனை. சொல்லுவோம். அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, ஆமென். அருரூபமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, பாடுவோம். காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென், ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. சுழல் காற்றே உமக்கு ஆராதனை, சுட்டெரிக்கும் அக்கினியே ஆராதனை. சுழல் காற்றே உமக்கு ஆராதனை, சுட்டெரிக்கும்
அக்கினியே ஆராதனை, சுகம் தரும் வல்லமையே ஆராதனை, சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை, சுகம் தரும் வல்லமையே ஆராதனை, சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் ஆமென் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் ஆமென் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, சொல்லுவோம். துதி ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஜீவனுள்ள தேவனுக்கே துதி ஆராதனை 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 ஜீவிக்கிற தேவனுக்கே ஆராதனை ஆராதனை. என்னை காண்பவரே, கரங்களை உயர்த்தி எப்படி சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் என்னை காப்பவரே. அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. சொல்லுங்க. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீரையா, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் சொல்லுங்க, நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அப்பா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, ஒவ்வொரு நாளும் தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கண்களை மூடி உங்களை ஒவ்வொரு நாளும் மறவாதபடிக்கு உங்களை நினைத்து காக்கிற கர்த்தர், ஓ கண்மணி போல காத்த கர்த்தர், ஓ இந்த நாளிலும் காக்கின்ற கர்த்தர், வரக்கூடிய நாட்களில் உங்களை ஹல்லேலூயா காண்கிற தேவனாய் இருந்து ஓ உங்களை பாதுகாத்து வழிநடத்த போகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம், என்னை காண்பவரேன்னு சொல்லுங்க. ஓ உலகம் உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், உறவுகள் உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரோ உங்களை காண்கிறவர், உன் குடும்பத்தை காண்கிறவர், உன்னை பார்க்கிறவர். ஓ க்ளோரி, உன்னை அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை அறிந்திருக்கிறவர், உங்களை அறிந்திருக்கிறவர், உங்கள் நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். இசையா, நீர் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே,
கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. ஓ ஹல்லேலூயா. உங்களை காண்கிற தேவன், ஓ உங்களை காண்கின்ற தேவனவர், ஓ உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்த தேவனவர், ஓ ஹல்லேலூயா. உங்களை காண்கிற தேவன், ஓ ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே, ஓ ஹல்லேலூயா, அவருடைய சித்தம் ஒன்றே நிறைவேறும். ஓ அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடியினால், அவர் உங்களை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால், தேவ பிள்ளைகளே, அவர் ஹல்லேலூயா, அவருடைய சித்தமில்லாமல், அவருடைய சித்தமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகுமே. ஓ உங்களுடைய வாழ்க்கையில அவர் கட்டளை இட நிற்குமே. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் முடியாமல் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறாமல் இருக்கிறதோ, அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளை இட நிற்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளை இட நிற்கும் அல்லவா. ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை ஹல்லேலூயா நஷ்டங்கள் வந்தாலும், ஓ தேவ பிள்ளைகளே, ஓ ஹல்லேலூயா, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்ற வார்த்தையின்படி, ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, அவர் கட்டளை இட நிற்கும் அல்லவா. ஓ க்ளோரி, ரீபா ரபா மாமஹபா தூரபா தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, சொல்லுங்க. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சொல்லுங்க. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அப்பா, நீர் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலும் ஆன்லைனில் இணைந்து இந்த காணொளி மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே, சத்தமாக சொல்லுங்க, விழாது என்று வேதத்திலே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தேவ பிள்ளைகளே, அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய சித்தம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்காது. எனவே அவர் உங்களை அப்படியாய் நடத்தி கொண்டு வந்தாரே, அவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி, ஸ்தோத்திரம். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்டு என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். சொல்லுங்க. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு
அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. செய்யா எப்போதும் சொல்லுங்க. நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. புகலிடமும் ஆமென். காப்பகமும் Glory. எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். கேட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் ஆமென். இதுவரையில் Glory. நீரே என் எதிர்காலம். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம பாட 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 தேவ பிள்ளைகளே, இந்த பாடலினுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, நான் பாடும்போது என் இதயம் அக்களித்து அகமகிழுமா. நீர் மீட்டுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய இருதயம் கர்த்தரை பாட பாட மகிழும், அது களிகூறும். அதே நேரத்தில் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த இயேசுவினுடைய இருதயம் அதைவிட மேலானதாய் களிகூறும். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படித்தான் தேவ பிள்ளைகள். அதற்காக தான் நாம் கர்த்தரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். தேவ பிள்ளைகளை நம்ம கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பாக ஒரு 3 காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட போகிறோம். நம்முடைய மத்தியில்
இந்த நம்முடைய சபைக்கு வருகிற சகோதரர் அலெக்ஸ் அவருடைய ஷாப்பில் கடையில் வேலை செய்கிற ஒரு தம்பி கொஞ்சம் எலும்பி நெல்லுப்பா, கொஞ்சம் எலும்பி நெல்லுங்க. இந்த சகோதரன் கடந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமை சர்ச்சுக்கு அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த தம்பி இந்த நம்ம இந்த நடந்த உபவாச கூட்டத்தில் அவங்க வந்தபோது அந்த சகோதரி சொன்ன காரியம் என்னுடைய இருதயத்தை உடைத்தது. இவருடைய மகன் 1.5 வயசு ஆண் பிள்ளை, 1.5 வயசு வரைக்கும் வளர்ந்த அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு. எனவே கண்ணீரோடு இந்த தம்பி, என் பிள்ளையை நான் பறி கொடுத்துட்டேன், என் பிள்ளையை இழந்துட்டேன் அப்படின்ற ஒரு அப்படி கஷ்டத்தோடு கூட இந்த ஆலயத்துக்கு வந்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை கவுன்சிலிங் மீட்டிங் வந்து என்னோடு கூட பேசி கொண்டிருக்கும்போது நான் அவருக்கு ஆறுதல் சொன்னேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ஒரு சில காரியங்கள் எல்லாம் அவருடைய காரியங்களை கேட்டேன். சொன்ன காரியம், அவருடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக 6 நாளில் 6 லட்சம் ரூபா செலவு பண்ணாராம். 6 நாள் திருச்சியில் இந்த எஸ்ஆர்எம் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை இருக்கிறது. அதற்கு பிற்பாடு திருச்சியில் காவேரி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. இந்த 2 ஹாஸ்பிட்டல்லையும் இங்கே 3 நாள் வச்சுருந்து முடியல, அடுத்தது 3 நாள். அப்போது ஒரு குழந்தை 6 நாள் அந்த குழந்தை இருந்து 6 லட்சம் செலவு பண்ணி அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு ரொம்ப கண்ணீரோடு, அந்த பணத்தை கூட அவங்க பெருசாக சொல்லலை. அந்த 1.5 வயசு ஆண் பிள்ளை, எனக்கு அவருக்கு மூத்த ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு அடுத்து பல வருஷங்கள் கழித்து இந்த ஆண் பிள்ளையை எங்களுக்கு கூட நாங்கள் பெற்றெடுத்து எங்களுக்கு கருத்து கொடுத்தாரு. அந்த பிள்ளை இறந்து போச்சே அப்படின்னு சொல்லி இந்த சகோதரன் கண்ணீரோடு சொன்னார். இன்னைக்கு இந்த தம்பி வந்திருக்காரு. எல்லோரும் வலது கரத்தை உயர்த்தி அந்த தம்பிக்காக, இப்படி குடும்பத்துக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மூத்த பெண் பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த அன்பு குடும்பத்தை கர்த்தர் தாமே ஒரு விசை நீர் நினைத்தருளுவீராக. இந்த அருமையான சகோதரன் ஆண்டவரே, இழந்து போன இந்த ஆண் பிள்ளைக்கு பதிலாக கர்த்தர் நீர் ஆண்டவரே இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவர். ஹல்லேலூயா. இழந்து போனதை திரும்பவும் 2 மடங்காய் தருகிறவர். ஆண்டவரே, இந்த மகன் இந்த நாளிலே ஆலயத்துக்கு வந்திருக்கிறாரப்பா. இயேசுவே, நாங்கள் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த மகன் மேல் அமரட்டும். கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த மகன் மேல் அமரட்டும். ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீர் செய்தருளுவீராக. ஆண்டவரே, ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நடப்பதாக. ஆண்டவரே, இவருடைய மனைவியை கர்த்தர் நீ நினைத்தருளும். அன்பு சகோதரனை நினைத்தருளும். அன்றைக்கு அன்னாளை கர்த்தர் நீ நினைத்தீரே, ஆசீர்வதித்தீரே. அந்த அன்னாள் ஆண் பிள்ளையை கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் கொடுத்த மாத்திரத்தில் திரும்பவும் அவளை நினைத்தீரே. திரும்பவும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, 5 பிள்ளைகளை கர்த்தர் நீர் கொடுத்தீரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்படி ஆண்டவரே, இந்த அன்பு சகோதரனுக்கு ஆண்டவரே பிள்ளை செல்வங்கள் எத்தனை பிள்ளைகள் வேண்டுமோ ஆண்டவரே, இந்த ஆண்டவரே பெற்றோர்கள் எவ்வளவு பிள்ளைகள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி விரும்புகிறாங்களோ அந்தந்த அப்பா அப்படியாகவே பிள்ளைகளை கொடுத்து, பிள்ளை செல்வங்களை கொடுத்து ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வாக்கின்படியே சந்தோஷமாய் மாறட்டும். தேவ கிருபையின் அன்பு ஆண்டவரே சகோதரர் குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. உட்காந்துக்க தம்பி, உட்காந்துக்க. ஆண்டவர் இந்த அன்பு குடும்பத்தை நினைவு வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதே போல் நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய அலெக்ஸோடைய அப்பா அம்மா 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ பார்க்குற போலாம் என்னை பார்த்துட்டு கை போட்டு சொல்கிறாங்க, என் சின்ன மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மகன்? அந்த சின்ன மகன் நம்ம சர்ச்சு வரவர் அலெக்ஸ் பெரியவர். அவருடைய தம்பி ஒருவர் இருக்கிறார். அவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். திரும்பவும் இங்கே வந்து அவர் இங்கே செட்டில் ஆகணும்னு நினைத்தார். ஆனால் அவர் திருச்சியில் ஒரு சொந்தமான இடம் வாங்கணும்னு சொல்லி நினைத்து இவங்களுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு போகிறப்ப அந்த ப்ராப்பர்ட்டியோட பல சிக்கல் இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த அம்மா சொன்னாங்க, 2 பக்கமும் சிக்கல் மாட்டிகிட்டு முழிக்கிறான் என் சின்ன பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கையை உயர்த்துங்க, எல்லோரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. என்ன சிக்கல் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நீங்கள் சிக்கலில் இருந்து வெளியே கொண்டு வருகிறவர். ஆண்டவரே, பிசாசானவன் சிக்க வைப்பான்,
கன்னிகளை கொண்டு வருவான். ஆனால் நீரோ கன்னிகளை அறுக்கிறவர், கன்னிகள் தெரிவிட்டு போகத்தக்கதான விதத்தில் உம்முடைய வல்லமை இப்பொழுது செயல்படுவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கு நியாயமாய் இவருடைய நிலம் விற்கப்பட வேண்டிய நிலத்தை ஆண்டவரே விற்கவும், ஆண்டவரே புதிதாய் ஒரு இடத்துல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ப்ராப்பர்ட்டி வாங்கவும் ஆண்டவரே பிரயாசப்படுறாங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தர் இந்த காரியங்களை நீர் வாய்க்க பண்ணி அருளும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இதை செய்வதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய நிலத்தை விற்க முடியாதபடிக்கு காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். அதே நேரத்தில் சொந்த ஆண்டவரே இடத்துல ஆண்டவரே சொந்தமாய் ஆண்டவரே இடம் வாங்கணும்னு சொல்லி முயற்சிக்கிறாங்கப்பா. அந்த ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்ற வாக்கின்படியே கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுவீராக, கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், இன்னொரு மகள் நாங்கள் சர்ச்சுக்கு போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுக்க போகிற நேரத்தில் என் மனைவி ஒரு வாய்ஸ் நோட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாய்ஸ் அவங்களுக்கு ஒரு நம்ம சபைக்கு வரக்கூடிய ஒரு மகள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆண்டி, எங்களுடைய சின்ன மக சுகவீனத்தோடு கூட இருக்கிறா, டாக்டர்கிட்ட கொண்டு போனேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிளட் செக் பண்ணிவிட்டு உன் சின்ன குழந்தைய ஒரு வயசு 1.5 வயசு பிள்ளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த பிள்ளை ஓடு கதறான். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே நான் சொன்னேன், இயேசுவே ஒரு அற்புதம் இன்றைக்கே நடக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது நடக்காதா? கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, அந்த அருமையான மகள் மாலினியுடைய ஆண்டவரே பிள்ளைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளையை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. தேவக்கரம் கூட இருந்து ஆண்டவரே அந்த பிள்ளையை தொடர்ந்து நடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதே உடைய தழும்புள்ள கரம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை அந்த பிள்ளையின் மேல் விழுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீ தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். வல்ல தேவனுடைய மகிமையான காரியங்களை நாங்கள் நாளைய தினத்தில் கண்டு உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்து நடத்தி அருளுவீராக. எங்கள் ஒரு மனப்பாட்டின் ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டதற்காக 2 கரங்களையும் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி அப்படியே நம்ம எழும்பி நிற்போமா? எழும்பி நின்று ஹல்லேலூயா, க்ளோரி 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 க்ளோரி. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராதனை சொல்லுவோம், ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை சொல்லுவோம், ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான் என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே சொல்லுங்க, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் முரளிடமே, ஆராதனை உமக்கே. எங்கள் மறைவிடமே சொல்லுங்க, உறைவிடமே, ஆமென், ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 சொல்லுங்க, ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை, ஆராதனை 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 அப்பா அப்பா.
ஹalleluya ஹalleluya உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமை. இந்த அருமையான மாலை வேளையிலும் உம்முடைய பிரசன்னத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க கர்த்தரை நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீங்கள் தகுதிப்படுத்தி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்காக சோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமம் ஒன்றே இந்த ஸ்தலத்தில் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே ஹல்லேலூயா மகிமைப்படுவதாக. உம்முடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நடத்துவதாக. தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபைக்கு, கர்த்தருடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. வல்ல தேவனுடைய திருக்கரம் தொடர்ந்து பொறுப்பெடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கலந்து கொள்வோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் பிரதர் வில்லியம்ஸ் அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்கலாம். கர்த்தர் அவர்கள் மூலமாக இன்றைக்கு கர்த்தர் பேசுவாராக. ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான பாஸ்டர்களுக்கும் சபை மக்கள் குடும்பம் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு விருந்து நமக்கு கிடைச்சது. நானும் அதில் 2 நாள் வந்து கலந்து கொண்டேன். அருமையான தேவதாசன் பிரியன் அவர் மூலமாக கர்த்தர் நிறைய காரியங்களை நமக்கு பாடல் மூலமாக, சாதாரண வொர்ஷிப் மூலமாகவே அவருடைய செய்தி எனக்கு கிடைச்சது. அதனால் தேவன் அந்த மனிதனை தேவன் பயன்படுத்தி வருகிறார். அற்புதமான ஒரு காரியங்கள். ஆகவே அநேக பரிசுத்தவான்கள் இங்கே வராங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். அநேகருக்கு கிடைக்காத பொக்கிஷம் உங்களுக்கு இருக்குது. அநேக சபைகள் நான் போகிறபடினாலே இப்படிப்பட்ட கூட்டங்கள் மிக குறைவு. இந்த கடைசி நாட்களில் நமக்கு இப்படி ஒரு எச்சரிப்பின் சத்தம், அதில் கடிந்து கொள்ளுதல், சிக்ஷை, இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு செய்தியை வருகிறது. எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தான். ஆகவே இன்று முதல் கர்த்தர் நம்மை விசேஷமாய் இந்த நாட்களுக்கு பிற்பாடு நம்மை பயன்படுத்துவார். நம்ம தேசத்தை தேவன் பெரிய காரியங்களை நம் சபை மூலமாக செய்வார். இங்கே இருந்து நிறைய பேர் எழும்புவார்கள். ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கும், ஆண்டவரை நாமத்தை உயர்த்தும்படிக்கு அந்த காரியம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் இந்த பாடல் எல்லாம் சேர்ந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடுதல். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகுவோம். நிறைவான ஆவியானவரே வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் நீங்குமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே எங்கள் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பாழான பகுதி எல்லாம் பயிர் நிலம் ஆகும். ஆண்டவரே இந்த மாலையிலே தேவன் செய்ய போற அற்புதம் நிச்சயமாக நீ எதிர்பாராதது ஒன்றை தேவன் வாழ்க்கையிலே செய்து உன்னை மகிழ்ச்சியோடு அனுப்ப போறார். ஹல்லேலூயா. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. சேர்ந்து பாடுவோம். வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழ
நிலமானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே நீர் வந்தால் போது ஆண்டவரே. எங்கள் பாழான நிலமெல்லாம் பயிர் நிலமாகிடப்பா. எங்கள் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும் ஆண்டவரே. வெட்டாந்தரையும் கர்த்தாவை தண்ணீர் தடாகமாய் மாறும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், எழுந்ததை திரும்ப கொடுக்கிற தேவன் கர்த்தாவே. எங்கள் நஷ்டம் எல்லாம் லாபமாய் மாற்றுகிற தேவன். எதுவுமே இல்லை, எல்லாமே காலி என்ற நிலையில, பெருமை என்ற நிலையில கர்த்தர் உருவாக்க வல்லவர், ஜீவனை கொடுக்கிற வல்லவர். அவர் ஜீவாதிபதி. நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர்களோடு கூட பேசுவீராக. எல்லா மகிமையின் துதியும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24:3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சீடர்கள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவுன்னு சொல்றாங்களே, எல்லாரும் பேசிக்கொள்கிறார்கள், இந்த உலகம் சீக்கிரம் முடிய போகிறது, அழிய போகிறதுன்னு சொல்லி. ஆகவே இது என்ன அடையாளம்? நீ உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னவென்று தனித்து வந்து கேட்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்து என் உள்ளத்தில் ஒரு ஏவுதலை தேவன் கொடுத்து கொண்டே இருந்தார். என்னவென்றால், வேதாகமத்தில் யோவேல் என்ற ஒரு புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம், அதில் 3 சாப்டர் தான் இருக்குது, 3 அதிகாரம். அதை திரும்ப திரும்ப வாசிக்கும்படி தேவன் எனக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தார். 3 அதிகாரத்தை நான் கிட்டத்தட்ட 6 மாதமாக திரும்ப திரும்ப வாசித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் ஏன் இந்த ஒரு பாரத்தை, ஒரு ஏவுதலை தேவனுக்கு தந்தார் என்று பார்த்தால், அந்த அதிகாரத்தில் இன்றைக்கு நடக்கிற அநேக சம்பவங்கள், இனி சம்பவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் தெளிவாக அந்த பகுதியை நான் வாசிக்க முடிந்தது. அது இன்றைக்கு நான் வாசித்து கொண்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கு அதை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். கடைசி நாட்களில் நடக்கிற அநேக சம்பவங்கள். யோவேல் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 13-14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி நாட்களில் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. வாசியுங்கள். பயிர் முதிர்ந்தது, பயிர் முதிர்ந்தது, அரிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள். ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது. அவர்களுடைய பாதகம் பெரியது. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. அருமையான கடைசி நாட்களுக்குரிய எச்சரிப்பின் சத்தம் அங்கே மத்திய 24 முழுவதும் ஆண்டவர் வரிசைப்படுத்தி சொல்கிறார். மத்திய மாத்திரமல்ல, மார்க் 13 லூக்கா 21 அந்த சம்பவங்கள் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல பயிர் முதிர்ந்தது, அரிவாளை நீட்டு அருங்கள் என்றால் அர்த்தம் என்ன? பொதுவாக கிராமங்களிலே நெல் பயிர் வைத்திருப்பார்கள், பல பயிர்கள் இருக்கும். வட இந்தியாவில் கோதுமை விதைத்திருப்பார்கள். அந்த அறுவடை சமயம் வரும்பொழுது பயிர் முதிர்ந்து அவங்களுக்கு நல்லா தெரியும், இனிமேல் அந்த பயிரை விட முடியாது, அதை என்ன செய்ய வேண்டும்? அறுவடை செய்ய வேண்டும் என்று ஒரு அறுவடை காலத்தை வைத்திருப்பார்கள். அறுப்பின் காலம். அறுவடை காலத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாய் சென்று அந்த பயிர்களை, விளைந்த பயிர்களை அல்லது பழ வகைகளை அவர்கள் அறுவடை செய்வார்கள். அதே போல இங்கே ஒரு அறுவடை என்னவென்றால்,
இது எதற்கு அடையாளம் என்றால், இதே பகுதியை வெளிப்படுத்தல் நீங்கள் 14ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது வெளிப்படுத்தல் 14 வசனங்கள் 15, 16. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, அறுப்பதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இதோ எல்லாம் முடிந்து விட்டது, எல்லா பயிர் முதிர்ந்து விட்டது, நீங்கள் அரிவாளை நீட்டி என்ன செய்யுங்கள், அதை அறுத்து விடுங்கள். அருமையான தேவ ஜனமே, இது தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி சொல்கிறது. யோவேல்ல வாசித்தம், ஜனங்கள் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் திரளாய் இருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நெருங்கி விட்டோம். ஆண்டவருடைய சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த உலகத்தின் சூழ்நிலையை பார்க்கும்பொழுது என்னெல்லாம் நடக்கிறது என்று தினந்தோறும் நமக்கு செய்தி நமக்கு சொல்கிறது. நீங்கள் பார்க்கிற டிவியாக இருந்தாலும் நியூஸ் பேப்பராக இருந்தாலும் என்னெல்லாம் சம்பவம் நடக்கிறது, எத்தனை கொடுமைகள் நடக்கிறது, எத்தனை பாவ காரியங்கள்லாம் மிஞ்சி போன ஒரு நிலைமைக்குள்ள ஒரு கிளைமேக்ஸ்க்கு போயிடுச்சு. எல்லாமே தேவ பார்வையிலே அது ஆண்டவர் எப்படி பார்க்கிறார், முதிர்ந்த பயிரை போல பார்க்கிறார். பாவம் முதிர்ந்து போய்விட்டது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உலகத்தில் ஒரு சூழ்நிலை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக மக்கள் மாயை பொய்யை நம்பி பின்பற்றி ஓடுகிற கூட்டத்தை பார்க்கிறோம். பாவத்தின் உச்சக்கட்டத்தை பார்க்கிறோம். அருமையானவர்களே, பயிர் முதிர்ந்து விட்டது, இனிமேல் இதுக்கு அறுவடை தான், நியாய தீர்ப்பு தான் என்ற ஒரு நிலையிலே பார்க்கிறோம். சோதம் குமாரா போன்ற அந்த பட்டணங்களை தேவன் ஏன் கவிழ்த்து போட்டார் என்றால் அதனுடைய பாவத்தின் நிலைமைதான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில் இன்றைக்கு சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. கட்டுக்கு மிஞ்சி எல்லாமே போயிட்டுருக்கு. யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போகுது. சட்டத்திட்டங்களோ எந்த ஒரு காரியமும் அவங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. முழு உலகத்தில் நான் சொல்கிறேன், எல்லா இடத்திலும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காலம் பயிர் முதிர்ந்ததற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல செய்தி ஆண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாலையில் ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க, நல்ல செய்தி. எனக்கு என் குடும்பத்துக்கு நல்ல செய்தி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆண்டு முன்கூட்டி எல்லாத்தையும் சொல்ற, இதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த இடத்துல அந்த 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை 16ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தர் சீயோனிலிருந்து 16ஆம் வசனம், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும், கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். பூமியும் வானமும் அதிரும். ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் பூமி அதிர்ச்சிகளும் வானத்தின் தோற்றங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். பஞ்சங்களும் கொடுமைகளும் வியாதிகளும் கொள்ளை நோய்களும், திரும்ப கொள்ளை நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் எபோலா என்ற நோயினாலே மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். சமீப காலத்தில் கூட அமெரிக்க தேசத்தில் வெனிசுலா என்ற இடம், தென் அமெரிக்கா நார்த் கீழே வரும்பொழுது வெனிசுலா என்ற இடத்துல ஒரு பயங்கரமான பூகம்பம் நடந்து சமீபத்தில் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பதாக ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் அந்த டெப்ரிஸ் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அருமையான இதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் கேள்விப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு அடுத்த நிமிஷத்தில் நம்ம கையில் ஃபோனில் வந்துடுது. ஒரு காலத்தில் ஒரு நியூஸ் நடந்தால், எங்கேயோ ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அது பல நாட்களாகும் செய்தி தாளில் வர்றதுக்கு. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லைங்க. இப்போ இருக்கிற காலம் உடனுக்குடன் அங்கே நடந்த அடுத்த நிமிஷத்தில் நம்ம செய்தியை பார்க்கிறோம். இப்போ கேட்கல, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடைசி நாட்களிலே இவையெல்லாம் கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். வானமும் பூமியும் அதிரும். அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். பரலோகத்திலும் தேவன் சத்தமிட்டு கொண்டிருக்கிறார். எச்சரிப்பின் சத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் ஒரு வார்னிங் ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. காது உள்ளவன் கேட்க கடவன், செவி சாய்க்கிறவனுக்கு தான் தேவன் பதில் கொடுப்பார்.
ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எப்படி இருப்பாராம்? அடைக்கலமாயிருப்பார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். நமக்கு ஆண்டவர் தெய்வீக பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இதன் மத்தியில் அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் அப்பா விட்டு வந்துடுறாங்களே, ஏசப்பாட்ட அண்டிக் கொள்கிற நாம் பாக்கியவான்கள். ஆகவே நமக்கு தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார். ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் ஏசாயா புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிற? கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல இருக்குது. பலவிதமான சீரல், சபைக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக பலவிதமான போராட்டங்கள், மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல அது வந்தாலும், தேவ ஜனமே, உனக்கும் எனக்கும் தேவன் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறார்? ஏழைக்கு பலனாய் இருக்கிறீங்க. ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாயும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாகவும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். ஒரு தெய்வீக பாதுகாப்பை நம்ம குடும்பத்தில் வச்சிருக்கிறார். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள், அவரை யாரெல்லாம் நம்பி வருகிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆகவே அவர் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாய் இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஏனென்றால் உங்க மேலே என் மேலே தேவன் ஒரு அடையாளம் போட்டிருக்கிறார், ஒரு முத்திரை வச்சிருக்கிறார். எல்லாரும் நம்மளை தொற்ற முடியாது, நம்ம எல்லாம் தேவன் முன் குறித்து ஒரு அடையாளம் போட்டு வச்சிருக்கிறார். அந்த அடையாளம் பெற்றவர்கள் தான் நீங்களே நானும். ஆகவே அவர் சொல்றாரு, உங்களை யாராவது தொட்டால் என் கண்மணியை தொடுகிறான். தேவனுடைய கண்மணி யாரும் தொட முடியாது. அவ்வளவு பாதுகாப்பு தேவன் நம்ம வச்சிருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலம். பூமி அதிர்ந்தாலும், பூமி நிலை மாறினாலும், எது நடந்தாலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். அந்த அடைக்கலம் தான் நம்முடைய சபை. இங்கே வருகிற எல்லாரும் இந்த அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு தீங்கு வராதபடி தேவன் பாதுகாப்பான். ஆம் பிரியமா, அதுதான் அவருடைய பெரிய நமக்கு ஒரு பொக்கிஷமாய் வைத்திருக்கிறான். உன்னதமானவருடைய நிழலில் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய தங்குவான். மோசே இந்த பாடல் எழுதுகின்றார் 91ஆம் சங்கீதத்தை. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நீரின் அடைக்கலமும் என் கோட்டையுமாய் இருக்கிறேன். நீரின் அடைக்கலம் உன்னதமான தேவனாய் கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை என்ன செய்வாராம்? விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 91ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும் நினைக்கிறேன். பைஹாட்டாக வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு போக முன்னாடி இந்த 91ஆம் சங்கீதத்தை நம்ம வாசித்து அல்லது அப்படியே தியானித்து படுக்க போகலாம். இது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம், இந்த 91ஆம் சங்கீதம். ஆகவே அந்த ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கின்றார். தேவன் எப்படி இன்னும் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று வாசித்தால், வேதாகமத்தில் ஒரு சில உதாரணத்தை சொல்கிறேன். ரூத்தின் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் எல்லாம் அறிந்தவங்க, சத்தியம் நன்றாய் தெரியும். இந்த ரூத் ஒரு மோவாபிய பெண். அவள் என்ன செய்கின்றா? மோவாபை விட்டு தன் மாமி நகோமியோட எங்கே வராங்க? திரும்ப பெத்லெஹேமுக்கு வராங்க. எல்லாத்தையும் அழுந்தாச்சு. மாமியும் அவருடைய கணவர் போயிட்டாரு, 2 பிள்ளைகள் அவங்களும் போயிட்டாங்க, 2 இளம் மனைவிமார்கள் விதைகளாய் விட்டார்கள். அதில் ஒருப்பாள் ஒருத்தி, ரூத் ஒருத்தர். இந்த ஒருப்பாள் போய்விட்டார்கள். அந்த ரூத் மாத்திரம் நகோமியை விடாமல் வருகிறார்கள். பெத்லெஹேம் திரும்பி வருகிறார்கள். ரூத்திற்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. ரூத்திற்கு பெத்லெஹேம் பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாது. அடுத்த அவள் வாழ்க்கை எப்படி இருக்க போது தெரியாது. எதையுமே தெரியாமல் தான் தன் மாமியோடு வருகிறாள். எதிர்காலத்தை பற்றி ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம், அவளிடத்தில் காணப்பட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னவென்றால், அந்த மாமியோடு பேசும்போது, மரணமே அல்லாமல் உங்களை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. நீங்கள் எங்கே போனாலும் நான் கூட வருவேன். உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன். அதுதான் முக்கியமானது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தன் தேவனாகிய ஆண்டவராக அவள் ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் ஒரு விசுவாசத்தை வைத்தபடினாலே தேவன் அவள் விசுவாசத்தை கனம் பண்ணினார்.
அவள் அந்நிய ஸ்திரீ தான், மோபி பெண் தான். ஆனாலும் கூட அவளுக்குள் இருந்த ஒரு பெரிய ஒரு வாஞ்சிய விசுவாசம். இந்த நகோமியுடைய தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று கேள்விப்படுகிறாள். அவரை குறித்த கேள்வி மாத்திரமல்ல, அவரை உள்ளத்தில் நம்பி ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் தேவன் என் தேவன் என்று சொல்லி அவள் அந்த பெத்லகேமுக்கு வருகின்றாள். அங்கே போன உடனே அவளுக்கு என்ன வேலை கிடைக்கிறது? சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அறுவடை நேரம், எல்லா வயல்களும் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரூத் அம்மா போயிட்டு அந்த வயலில் என்ன செய்கிறாங்க? சிந்தி கெடுக்கிறத பொறுக்கி எடுக்கிறாங்க. எடுத்து அதை எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? கலெக்ட் பண்ணி பேக்கில் போடுறாங்க. அந்த காலத்தில் அறுவடை செய்யும் பொழுது ஒரு பிரமாணம் உண்டு. நீங்கள் அறுவடை செய்யும் பொழுது ஓரத்தில் இருக்கிறது எதுவுமே செய்யாமல் முற்றிலுமாக எல்லாவற்றையும் வலிச்சு அறுவடை பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் என்று ஒரு பிரமாணம் உண்டு பழைய ஏற்பாட்டில். ஆகவே அறுவடை செய்கிறவர்கள் சிலதை என்ன செய்வாங்க? கீழே சிந்திடுவாங்க. அதை நீங்கள் மறுபடியும் எடுக்கக்கூடாது. அப்போ அந்த சிந்தப்பட்ட இறைந்த அந்த மணிகள், கோதுமைகள் அல்லது பயிர் எதுவாக இருந்தாலும் அது ஏழைகள் எடுப்பார்கள். அதை தடை செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட பிரமாண காலத்தில் இந்த ரூத் அம்மா போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த கோதுமை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. இதான் அவருடைய வாழ்க்கை. அவளுக்கென்று ஒரு எதிர்காலம் எதுவுமே கிடையாது, எதையும் எதிர்பார்த்து வரல. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த இஸ்ரவேலின் தேவன் என் தேவனாய் இருக்கிறார். அதை மாத்திரம் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அவள் எடுத்த ஒரு நல்ல தீர்மானம் தான். பிரியமானவர்களே, தற்செயலாக அவள் எடுத்த அந்த கோதுமை மணி அவர் பொறுக்கி கொண்டிருந்த அந்த நிலம் போவாசுடைய நிலமாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. போவாஸ் அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அதுதான் இப்போது நான் இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய வார்த்தை. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ரூத் 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. பாருங்க, தீர்க்க தரிசனமாய் போவாஸ் அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்துட்ட. போவாஸ் கிட்ட வரல, நீ உங்க மாமி வீட்டுக்கு வந்துடல. நீ எங்க வந்திருக்கிற என்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, இன்றைக்கு சொல்ற இயேசு கிறிஸ்துவாகிய அடைக்கலத்துக்குள் வந்த உனக்கு நிறைவான பலன், நிறைவான பலன் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். அவர்தான் நம்முடைய அடைக்கல பட்டணம். அவசரப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்ட நேரத்தெல்லாம் நான் வந்து அடையத்தக்க ஒரு அடைக்கல பட்டணம் இயேசுவாய் இருக்கின்றார். ஆகவே அவளை பார்த்து சொல்கின்றார், அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைத்தது. அனாதியாயிருந்த ரூத்தின் வாழ்க்கை திரும்பவும் தேவன் கட்டி எழுப்பினார். அவளை செல்வ சிறப்போடு வாழ செய்தார். அந்த வம்ச அட்டவணையில் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசுனுடைய அந்த பிறப்பின் காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. அருமையான தேவ ஜனமே, எங்கேயோ கடந்த ஒரு மகளை, எங்கேயோ கைவிடப்பட்டவளை, ஒரு விதவை மகளை தேவன் திரும்பவும் கொண்டு வந்து அவளை ஆசீர்வதித்து அவளை தேவன் அடைக்கலமாய் அவளுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் அவளை சிறக்க பண்ணினார். அவள் வாழ்க்கை திரும்ப கட்டப்பட்டது. ஏனென்றால் அவர் தேவனாகிய கர்த்தரின் அடைக்கலத்துக்குள் வந்ததினாலே. யாரெல்லாம் இந்த அடைக்கலத்துக்குள் இருக்கிறோமோ நம்மை தேவன் உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு குறைவெல்லாம் நடத்துவார். பிரியமானவர்களே, நீங்கள் இதற்காக எந்த கவலையும் பட்டு வேதனைப்பட வேண்டாம். ஒரே ஒரு ஒரு சின்ன விசுவாசம், ஆண்டவரே நீர் என் அடைக்கலம் அப்பா, நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று ஒரு உறுதியோடு வாருங்கள். நிச்சயமாய் தேவன் நமக்கு பலன் தருவார். ஆகவே தேவன் நமக்கு அடைக்கலம், அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு. அடுத்ததாக இந்த அடைக்கலத்தை பற்றி வாசிக்கும் பொழுது 62ஆம் சங்கீதம் 62:6 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 62:6, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. யாருக்கெல்லாம் அந்த அடைக்கலம் ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறாரோ அவர்களை அசைக்கப்படுவதில்லை. 7ஆம் வசனம் வாசியுங்கள். 7th verse. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது.
ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் திரும்ப திரும்ப இந்த 3 வருஷத்துல அடைக்கலம் அடைக்கலம் அடைக்கலம். தேவ பிள்ளையே, இதை விட நமக்கு என்ன பாக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? ஜனங்களே எக்காலத்தில் அவரை நம்புங்கள். அவரை நம்பின இவரை நம்பின எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. யாரை நம்பியும் ஒன்றும் புண்ணியம் கிடையாது. என் வாலிப வயதில் அப்படி நம்பி நம்பி வேலை தேடி போன நாட்கள் உண்டு. கடைசியில் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு இடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகம். அங்கே போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். கர்த்தர் வழிகளை திறந்தார். யாரையும் நம்பி பார்த்து எல்லாமே ஃபெயிலியராக போனது அந்த நாட்களில். அருமையான தேவ ஜனமே, அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி வாங்க தம்பி, இன்றைக்கி வாங்க, அந்த சர்டிஃபிகேட் எடுத்து இன்றைக்கி வாங்க. கரெக்டாக போய் நிற்பேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த வாரம் வாங்கம்பாங்க. நாங்கள் பார்த்து எழுதுகிறோம், லெட்டர் போடுறோம், ஃபெயிலியர். அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி இன்னும் பெரிய ஆஃபீஸர் ஆவடியில் அவர் போய் பார்த்தேன். அங்கே ஒரு பெரிய கம்பெனியில் அங்கே போய் பார்த்தா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அனுப்பி விட்டாங்க. அருமையாக இப்படி பல இடத்துல இது என்னவென்று பார்த்தா, நான் மனிதரை தேடி போனேன், மனுஷனை நம்பி போனேன். அவர் எனக்கு லெட்டர் கொடுப்பார், இவர் கொடுப்பார். ஆண்டு எல்லாத்தையும் 0 ஆகிட்டு, மகனே நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கும்போது நீ ஏன் அலைந்து திரிகிறாய்? இதை உணரும்படி தேவன் செய்தார். கடைசியில் ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய அடைக்கலம், நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். போய் ஒரு நாள் அவர் பாதத்தில் விழுந்தேன், அவரை நோக்கி பார்த்தேன். தேவன் அற்புதமான காரியங்களை செய்தார். 1 by 1 எந்த இடத்துல போனாலும் செலக்ட் ஆகிடுவேன், எந்த கம்பெனி இன்டர்வியூ போனாலும் செலக்ட் ஆகிடுவேன். அது எப்படி ஆண்டவர் அற்புதமாக செஞ்சார். ஆகவே சில சமயத்தில் 2-3 ஆர்டர்ஸ் வந்துடும், எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். இது மாதிரி பல காரியங்களை என் வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். ஆகவே ஜனங்களே, எக்காலத்தில் அவரை வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் வரும் பிரதர் சிஸ்டர், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும், இழப்புகள் வரும். அதன் மத்தியிலே எக்காலத்தில் கர்த்தரை நம்புங்கள். அவர்தான் நம்ம அடைக்கலம். அவர் சமூகத்தில் இருதயத்தை இந்த ஊற்ற வரைக்கும் நமக்கு ஏதோ விடிய காலம் வராது, விடியலே இருக்காது. அவர் சமூகத்தில் போய் எப்போ அண்ணால் ஊற்றினாலோ அன்றைக்கே அவளுக்கு ஆன்சர் வந்தது, பதில் வந்தது. அதுபோல தான் நம்ம செய்யணும். இங்கு அங்கும் அலைவதில் பிரயோஜனமே இல்லை. கர்த்தரை எப்பவுமே நம்புவோம். அவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார், அவர் நமது கோட்டையாக இருக்கின்றார், அவர் நம்மை அரணாய் இருக்கின்றார். ஆகவே எக்காலத்தில் நம்புங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய். இது எழுதுறது யார்? இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? தாவீதை பற்றி நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். தாவீது பட்ட பாடுகள், துன்பங்கள் ஏராளம். அவனை அபிஷேகம் பண்ணியது உண்மைதான். சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் உடனடியாக அவன் அரசனாகவில்லை. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அதிகமாகவே அவன் பல பாடுகளை சந்திக்க வேண்டியிருந்தது. சவுல் மூலமாக பல வேதனைகளை சந்திக்கிறான். அது மாத்திரமல்ல, சொந்த மகனாகிய அப்சலோம் தாவீதுக்கு எதிராய் வருகிறான். தாவீது கண்ணீர் விட்டு அழுகிறார், சொந்த மகனே எனக்கு எதிராய் வருகிறானே. சில சமயத்தில் சொந்த பந்தமே நமக்கு எதிராய் வந்துடும். தேவச்சனமே, ஆனால் நாம் விசுவாசத்தோடு இருப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அதான் இன்னைக்கு நம்முடைய ஆன்சரை தான், தேவனின் அடைக்கலம். யார் எப்படி வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அவரின் அடைக்கலம். ஆகவே தாவீது விதமான சூழ்நிலையில் இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தாவீதுக்கு மிகவும் போராட்டமான கஷ்டமான ஒரு சூழ்நிலை மத்தியில் யோனத்தானை பார்த்து சொல்கிறார், எனக்கும் மரணத்துக்கும் எவ்வளோ தூரம் தெரியுங்களா? 1 அடி, just 1 foot between me and death. ஆங்கில வேறு 1 ஸ்டெப்னு போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிளில். 1 ஸ்டெப், ஒரு அடி மாத்திரம், 1 எட்டு தான் இருக்குது எனக்கும் மரணத்துக்கும் நடுவில். அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில் ஆபத்தில் நிற்கிறார். யாரு? தாவீது. அவர் தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறாரு. எனக்கும் மரணத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 1 அடி தான். அருமையானவர்கள், தேவன் விட்டார் அவரை? தாவீதை கைவிடவில்லையே. ஏனென்றால் தாவீதுக்கு தெரியும், என் தேவன், நான் ஆராதிக்கிற என் தேவன் என் அடைக்கலம். அவர் தான் சொல்றாரு, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. உன்னுடைய ஆபத்து காலத்தில் மனிதரை தேடி ஓடி, டாக்டரை தேடி ஓடி, எல்லாமே நமக்கு முடிவில் ஒன்றுமில்லாமல் போயிடுது பிரியமானவர்களே. ஆனால் தேவனை மட்டும் அண்டிக் கொண்டால், அவரை நம்ம அடைக்கலமாய் கொண்டால், தேவன் வழிகளை திறக்கிறார், அற்புதங்களை செய்கிறார்.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவர். இன்றைக்கும் செய்கிறார், என்றும் செய்வார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது ஒன்று, உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, அவர் சமூகத்தில் ஊற்றி ஜெபிங்க. வாங்க உட்காருங்க, வந்து ஆலயத்துக்கு வாங்க, வீட்டில் நேரம் இருக்கும்போது வீட்டில் ஜெபிங்க, இருதயத்தை ஊற்றுங்க. அருமையாக எதுக்கோ எங்கெங்க நேரம் இருக்குது, ஜெபிக்க நேரம் இல்லாத ஒரு காலம் இது. ஆகவே தேவ ஜனமே ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றும்படி தாவீது இதை நமக்கு சொல்கின்றார். அண்ணால் மாத்திரமல்ல, தாவீதும் தன் இருதயத்தை தேவன் சமூகத்தில் அவன் ஊற்றினபடினாலே ஆண்டவரே சொல்றார், தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். சவுலை தள்ளி தாவீதை என்ன செய்கிறாரு, மேலே கொண்டு வந்துட்டார். எனக்கு ஏனென்றால் தாவீது நன்றாய் அறிந்திருக்கிறார், தன் தேவன் தான் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி. அருமையான தேவச்சனமே, ஆபத்து காலம் வரும்பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன், ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்க தேசத்தில் WTC வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் என்று அந்த வணிக பொருளாதார மையம், அது வேர்ல்டு உலகத்திற்கே, அந்த ட்ரேட் சென்டர் ட்வின் டவர்ஸ் 100 அடுக்கு மேலே ஒவ்வொன்றும். அந்த டவர் வந்து பாம்பு வச்சு இடித்தது நமக்கு தெரியும். அதை பாம்பு போட்டு அதை கீழே தள்ளி போட்டார்கள். பெரிய சேதம் உண்டாயிற்று, அந்த தீவிரவாதிகள் நடந்தது. அப்பொழுது ஒரு சகோதரி சாட்சி நான் கேட்டேன். கிட்டத்தட்ட 100 அடுக்கு மேலே அந்த பில்டிங் இருக்குது. நம்ம எல்லாம் மேக்ஸிமம் 20-25 அடுக்கை நம்ம பார்க்குறோம். பாம்பேயில் போனால் கொஞ்சம் 30-35 அடுக்கு பார்க்கலாம். ஆகவே அவ்வளோதான் நம்முடைய மேக்ஸிமம் அவ்வளோதான். ஆனால் அங்கே 100 அடுக்கு மாடி, 2 ட்வின் டவர்ஸ்ன்னு சொல்வார்கள், இரட்டை கோபுரம். இரட்டை கோபுரத்தை பாம்பு வச்சு அதை அடித்து கீழே விழும்படி செய்தார்கள். அப்பொழுது ஒரு சகோதரியுடைய சாட்சி, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த இடத்துல அந்த ஸ்டெப் மேலே அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த சத்தம் கேட்கிறது, ஏதோ ஒன்று நடக்கிறது என்று அந்த சகோதரிக்கு தெரிகிறதாம். அப்பொழுது திடீரென்று ஒரு உடை தரித்த யாரோ ஒரு உருவம் வந்து அவர்களை சீக்கிரமாக படிக்கட்டு வழியாக கீழே இறங்கும்படி அவரை அழைக்கின்றார்களாம். அப்பொழுது அந்த சகோதரி லிஃப்டில் ஏற முடியாது. ஆக அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த உருவம் அவளை அழைத்து கொண்டு அந்த படிக்கட்டு வழியே போகுதான். ஒரு வெள்ளையான உடை தெரிந்தவர், முகம் தெரியல, வேகமாக இறங்கி சில நிமிடத்துக்குள்ளாக அத்தனை படிகளை இறங்கி, எத்தனாவது மாடின்னு தெரியல எனக்கு, அவளுக்கு இறங்கி வந்து அதுக்குள்ளே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வெளியே வரும்பொழுது அந்த உருவம் மறைந்து விட்டதாக சொல்கிறார்கள். என்னை கூப்பிட்டு வந்த அந்த மனிதர் யாருன்னு தெரியாது. அதற்குள்ளதாக அடுத்து இன்னொரு மோதல் நடக்கிறது. அந்த கட்டிடம் முழுவதும் டோட்டலாக கீழே அங்கே மண்மேடாய் மாறிவிட்டது. ஏராளமான மக்கள் மரித்து போனார்கள். அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி என்று கேள்விப்பட்டேன். அருமையான தேவ ஜனமே, ஆகவே அந்த மகளுக்கு ஆண்டவர் அடைக்கலமாய் இருந்தார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆகவே யாரெல்லாம் இந்த மாலையில் என் ஆண்டவரை இயேசு அடைக்கலமாய் கொண்டீங்களோ, உங்களுக்கு நிறைவான பலன் கண்டிப்பாய் தேவன் தருவார். ஆகவே இந்த அருமையான ஒரு பாடல் நமக்கு உண்டு, விசுவாசத்தோடு பாடுவோம். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார், ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
சிறகுகளால் மூடுவார். வழிகள் எல்லாம் உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவின் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவின் தம் சிறகுகளால் மூடுவார். பூமியும் வானமும் அதிர்ந்தாலும் தேவன் தம் ஜனங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார். இந்த செய்தியெல்லாம் நம்ம டெய்லி கேட்குறோம். ஆனாலும் உனக்கும் எனக்கும் உன் குடும்பத்திற்கும் தேவன் அடைக்கலமாயிருப்பார். ஏனென்றால் அவருடைய செட்டையின் கீழ் நீங்கள் வந்துட்டீங்க. நம்ம எல்லாரும் அவருடைய செட்டையின் கீழ் வந்ததுனாலே நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம குடும்பத்திற்கு, நம்ம சபைக்கு ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அடைக்கலம் மாத்திரமல்ல, அந்த வசனத்தில் 3ஆம் அதிகாரம் யோவேல் 16 இன்னொரு காரியத்தை ஆண்டவர் ஆட் பண்றாரு பாரு, இன்னொரு பிளஸிங். அது என்னவென்றால் வெறும் கோட்டையாக மாத்திரம் அல்ல, நம்முடைய தேவன் அரணான கோட்டை. வெறும் கோட்டை அல்ல, நாட் ஒன்லி ஃபோர்ட் ஆர் ஃபோர்ட்ரஸ். பைபிளில் ஃபோர்ட்ரஸ்ன்னு போட்டிருக்கோம். ஃபோர்ட்ரஸ் ஃபெமைன் ஜென்ரல், அதாவது பெண்பாலில் சொல்லப்படுகிறது. ஆகவே வெறும் அவர் கோட்டை அல்ல, அடைக்கலம் மாத்திரம் அல்ல, அரணான கோட்டை என்றால் அதுக்கு ரொம்ப பாதுகாப்பு, சற்று பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா விஐபிஸ்கெல்லாம் அது மேக்சிமம் பாதுகாப்பு. ஆகவே அதை போல அரணான கோட்டையாய் நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறார். இதிலும் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் தான் இது. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லும்பொழுது 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 5:9 அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி, அந்த கோட்டையிலே, எந்த கோட்டை? சீயோன் கோட்டை. தாவீது யுத்தம் பண்ணி அந்த கோட்டையை பிடிக்கிறாரு. அந்த கோட்டையில் தான் தாவீது வாசம் பண்ணினார். அதற்கு தாவீதின் நகரம் என்று பேரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். ஏனென்றால் ராஜாக்கள் வாழக்கூடிய இடம் பெரிய கோட்டையாக தான் இருக்கும். அவ்வளவு பாதுகாப்போடு வச்சிருப்பார்கள். ஆகவே அரணான கோட்டை என்பது கேரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரிசன் என்றால் இந்த மிலிட்ரி ட்ரூப்ஸ் எல்லாம் வைக்கிற இடம். அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம். பென்டகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்காவில் பென்டகன், அது இந்த ஆர்மியினுடைய ஒரு சேஃபான பிளேஸ். யாரும் உள்ளே போயிட முடியாது. அந்த பென்டகன் தான் எய்ம் பண்ணாங்க. ட்வின் டவர்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னால் அது உள்ளே போக முடியல. அவ்வளோ பெரிய அரணை போல ஒரு ஈ கூட உள்ளே போயிடாது, எறும்பு கூட போகாது. அவ்வளோ பாதுகாப்பு பென்டகன். அதனால தான் கேரிசன் என்று போட்டிருப்பாங்க. கேரிசன் என்றால் இந்த மிலிட்ரி ட்ரூப்ஸ் வைக்கிற ஒரு பாதுகாப்பான ஒரு சேஃப் பிளேஸ். ஒன்றும் யாரும் உள்ளே போயிட முடியாது. அப்படி என்றால் ஆண்டவர் சொல்றாரு, அரணான கோட்டை நான் உனக்கு. இதையே ஆண்டவர் சொல்றாரு நமக்கு. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நம்முடைய தேவனாய் கர்த்தர் அரணான கோட்டையா இருப்பாருங்க. நீங்க கோட்டை நீங்க பார்க்கும்பொழுது பழைய காலத்தில் ராஜாக்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கோட்டை ரெட் ஃபோர்ட் டெல்லியில் இருக்கு. ரெட் ஃபோர்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம், போனவங்க பார்த்துருக்கலாம். அது என்ட்ரன்ஸும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். உள்ளே போகும்பொழுது அந்த மதில் சுவரெல்லாம் ரொம்ப உயரமாக இருக்கும். அந்த இடத்துல லேசாக உள்ளே போயிட முடியாது. நம்ம சென்னையில் ஒரு ஃபோர்ட் இருக்கு, கோட்டை ஸ்டேஷனில் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் கோட்டை, சென்னை கோட்டை. இந்த சின்ன கோட்டையாக இருக்குது, இது உள்ளே எல்லாரும் போயிடலாம். ஆனால் அது கோட்டை ஒரு காலத்தில் ஜார்ஜ் ஃபோர்ட் என்று சொல்வார்கள். அவங்க வாழ்ந்த காலத்தில் அது ஒரு கோட்டை. சுற்றுப்புறமெல்லாம் பெரிய சுவர்கள் இருக்கும். சென்னைக்கு பக்கத்தில் போனீங்களா செஞ்சி கோட்டை, உயரமான ஒரு கோட்டை. அந்த கோட்டையெல்லாம் மேலே போய் பார்த்தேன் நான். கஷ்டமான ஏறி போகிறது கஷ்டம்தான். அப்போ அந்த ராஜாக்கள் அங்கே அவ்வளோ சேஃபாக இருக்கிறாங்க. கோல்கொண்டா என்ற இடம் ஹைதராபாத்தில், அவங்க ஒரு பெரிய கோட்டை மலைக்கு மேலே கட்டியிருக்கிறாங்க. ஏனென்றால் அங்கே தான் ராஜாக்கள் இருப்பார்கள். அது சேஃபான இடம். கீழே இருந்து ஒரு கை தட்டுறாங்க, அப்படி அதில் ஒரு ஹால் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இந்த கை இங்கே தட்டினா
உயரத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற வாட்ச்மேன் அங்கே பாதுகாப்போடு இருக்கிறான், அவனுக்கு கேட்குமா? அங்கே போகிறவங்க அந்த கை தட்டி பார்க்குறாங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு ஹாலில் ஒரு பெரிய ஒரு போர்ட்டிகை மாதிரி இருக்குது. அங்கே கை தட்டும்போது அதோடைய ரிஃப்ளெக்ஷன், அதோடைய எக்கோ வந்து அங்கே கேட்குது. அவ்வளோ உயரத்தில். அது எப்படி தான் டெக்னாலஜின்னு தெரியல. அருமை. ஏனென்றால் ராஜாவுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, அவ்வளோ உயரத்தில் அந்த கோட்டையை கட்டுகிறார்கள். வேலூர் பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு கோட்டை, அதை சுற்றிலும் அகழி என்று சொல்கிறார்கள். சுற்றிலும் தண்ணி விட்டுருக்கிறாங்க. தண்ணி சில வேளையில் அந்த தண்ணீர்களோட முதலைகள் இருக்குமா. ஏன்னா ராஜா இருக்கக்கூடிய இடம் அப்படி ஒரு பாதுகாப்பாக இருப்பார்கள், எதிரிகள் உள்ளே நுழையாதபடிக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்திற்கு நான் அரணான கோட்டையாக இருப்பேன். இப்போ சொல்லுங்க, நம்ம பாதுகாப்பு எவ்வளோ ஆச்சரியமான பாதுகாப்பு இல்லைங்களா? அடைக்கல மாத்திரமல்ல, அரணான கோட்டையமாக இருப்பேன். யோபு சுற்றிலும் ஒரு கோட்டை இருந்தது, ஒரு வேலி இருந்தது. நமக்கு நன்றாய் தெரியும், யோபுவை சுற்றிலும் ஆண்டவர் என்ன போட்டிருந்தாருங்க? ஒரு வேலியை போட்டிருந்தால் யாரெல்லாம் கர்த்தரை நம்பி அவரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் இருக்கிற இடங்கள், வாழ்கிற இடத்துல ஒரு வேலியை தேவன் போட்டிருப்பார், சாத்தான் நுழையாதபடிக்கு. என்ன நடந்தாலும் சரி அந்த வேலியை தாண்டி உள்ள வர முடியாது. உள்ள வரணும்னா பெர்மிஷன் கேட்டுதான் ஆகணும். ஆகவே சாத்தானுக்கு தெரியுது யோபுவை சுற்றிலும் ஒரு வேலி இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியுது. நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையா என்று கேட்கிறான். வேதம் சொல்கிறது, சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாயிருப்பேன். தேவன் நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கல மாத்திரமல்ல, எப்படியெல்லாம் நம்மை சுற்றிலும் இருக்கிறார் பாருங்க. நம்ம வரும்பொழுது அந்த பாட்டை நீங்கள் பாடினீங்க, சுற்றி சுற்றின்னு ஒரு பாட்டு, ஃபாதருடைய சாங்கு. என்ன சுற்றி சுற்றி என்றால் இந்த அடைக்கலமானவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உன்னத பாட்டில் வாசிக்கும் பொழுது, என் சகோதரியே, என் மணவாளியே, ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக இருக்கிறா. உன் தோட்டம் வந்து யாரும் உள்ள வளர முடியாது. தோட்டம் என்றால் உன் குடும்பம், நம்முடைய சபை, இதுக்குள்ள யாரும் எளிதாக வந்துட முடியாது. நீ எப்படிப்பட்டவளாக இருக்கிறாய்? அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம், மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்று. அதில் எல்லாரும் வந்து அங்கே எடுக்க முடியாது. அது மறைவு கட்டப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, முத்திரிக்கப்பட்ட ஒரு கிணறு. யூ ஆர் சீல்டு பை காட். ஆண்டவர் உன்னை முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரு. இவ்வளவு பாதுகாப்புள்ள உனக்கும் எனக்கும் தேவன் அரணான கோட்டையாய் இன்றைக்கும் என்றைக்குமே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு எதிராக நிற்கவன் யார்? யாரும் நிற்க முடியாது. ஆகவே தேவன் நம்முடைய பட்சத்தில் தான் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இதைத்தான் இந்த பகுதியில், கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். வேதாகமத்தில் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எலிசாவை பிடிக்க அந்த சீரிய இராணுவமே வருது. ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ஒரு மிலிட்ரியே வருதுங்க. இது எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாத ஆச்சரியமான ஒரு காரியம். எலிசா ரொம்ப அசால்ட்டாக தான் இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு ஒரு அடைக்கலம், எனக்கு அரணான கோட்டையாக இருப்பார். வேலைக்காரன் ஓடி வந்து சொல்கிறான், ஐயா உண்மை பிடிக்கிறதுக்கு இராணுவம் பெரிய ஒரு சேனையை வந்திருக்கு, என்ன பிடிக்கவா? நான் ஒரு சின்ன ஊழியக்காரன்ப்பா, நான் ஒரு சின்ன ஊழியக்காரன், என்ன பிடிக்கிறது ஏன் இராணுவமே வருது? ஏன்னா எலிசா என்ன சொன்னால் நடக்குது. வார்த்தை தேவன் அங்கீகரிக்கிறான். அவன் சொல்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. எலியாவை விட எலிசா நிறைய அற்புதங்களை செய்கிறாரு. ஏண்டா ரெட்டிப்பான அபிஷேகத்தை வாங்கிட்டாரு, வரங்களை வாங்கிட்டாரு. ஆக எலியாவை சுற்றிலும் ஒரு பெரிய ஒரு இராணுவம் வந்து நிற்குது. அந்த வேலைக்காரன், ஐயா ஆண்டவனே நம்ம என்ன செய்ய போகிறோம்? இராணுவம் வந்து நம்ம மலையை சுற்றிலும் பிடிச்சிட்டாங்க, இனி தப்புறதுக்கு வழியே இல்லை. எலியா வந்து அசால்ட்டாக சொல்கிற, ஆண்டவரே இந்த மனுஷன் கண்ணை திறந்துடலாம் ஐயா, நீங்கள் எங்களோடு இருக்கீங்கப்பா, எனக்கு நீ அடைக்கலமாக இருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு தெரிய நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன் என்று அவன் கண்ணை கொஞ்சம் திறங்க. அவ்வளோதான் ஜெபம் பண்ணார். வேலைக்காரன் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது வேலைக்காரன் யாரை பார்த்தான் தெரியுங்களா? அந்த இராணுவம் கொஞ்சம்தான். இவங்களை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் இராணுவங்களும் மலையை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. யார் தொட முடியும்? அருமையான தேவ ஜனமே, இந்த ஒரு மனிதன் ஜெபம்
அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தர் நம்மை சுற்றிலும் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. நமக்கு தெரியாது, சில வேளை நமக்கு புரியாதுங்க. சாது சுந்தர் சிங் என்ற தேவ மனிதனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சாம் ஜபதிரா புக்கெலாம் எழுதுவாங்க. இந்த சாது சுந்தர் சிங் என்பவர் சீக்கிய மதத்தை சேர்ந்த பஞ்சாப் சேர்ந்தவர்கள். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள், ஊழியம் செய்தார்கள். அவருக்கு இருந்த சொத்து ஒன்று தான், ஒரு பைபிள் ஒரு பேக்கில் வச்சுருப்பார், ஒரு கம்பளி வச்சுருப்பார். ஏனென்றால் அவர் சுத்த தீபேத்து இமாலயா அந்த பகுதியெல்லாம் ஊழியம் செஞ்சார். ஒரு சமயம் அவர் ஊழியம் செய்ய போகிற காலத்தில் அந்த இமயமலை பகுதி போய்கொண்டிருக்கிறாரு. திடீர்னு ஒரு சுழல் காற்று அடிக்கும். அந்த பகுதியெலாம் இந்த நார்த் சைடில் ஒரு விதமான தூந்துன்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. அந்த ஒரு காற்று வரும்போது தூசியெல்லாம் அடிச்சுட்டு வரும், பயங்கரமாக வரும். அவர் டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு ட்ரைனிங்கு போகும்போது அந்த திடீர்னு அந்த மாதிரி ஒரு காற்று வந்தது. அந்த சமயத்தில் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிடுறாங்க, யாருமே ஃபேக்ட்ரிக்குள்ளே இல்லை. அந்த ஓடெல்லாம் பிச்சு அடிக்குது. அப்படிப்பட்ட காற்று வந்து ஒரு அரை மணி நேரம் எல்லோரும் சேஃபான உட்பட அப்புறம் வராங்க. அமெரிக்காவில் அந்த டொர்னடோ என்று சொல்கிறார்கள், பெரிய ஒரு காற்று புயல் மாதிரி வருது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு புயல் காற்று மாதிரி அந்த இமயமலை பகுதியில் வரும்பொழுது அவர் என்ன செஞ்சார், கொஞ்சம் ஒதுங்கி அந்த ஒரு சின்ன குகை மாதிரி அதில் போய் உட்காந்து அந்த ஒரு சின்ன பாறையில் போய் உட்காந்துட்டார். அந்த காற்று போட்டேன்னு சொல்லி சாது சுந்தர் சிங் அவருடைய புக்கில் எழுதுகிறார். அப்பொழுது ஒரு குருவி, சின்ன ஒரு சிட்டுக்குருவிய மாதிரி ஒரு குருவி மனுஷனை கண்டாலே கிட்ட வராதான். அங்கே தூரத்தில் பார்த்தா இந்த பக்கம் பறந்து போயிருமா, மனுஷனை கிட்டே வராது, மனுஷனை விரும்பாது. அந்த குருவி மனுஷனை பார்த்தா ஓடிடும், பறந்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு குருவி காற்றிலே பறக்க முடியாமல் அடிபட்டு கீழே விழும் பொழுது ஒரு கருடன், ஒரு பருந்து அதை கவ்வுவதற்கு வேகமே வந்ததாம். அதை பிடித்து கடித்து உண்பதற்காக அந்த கழுகு வந்து பிடிக்கிற நேரத்தில் இந்த குருவி எங்கே வந்து விழுந்து தெரியுங்களா, பறந்து போய் சாதுவின் மடியில் விழுந்துதான். மனுஷன் கிட்டேயே வராத குருவி எங்கே போய் விழுந்துச்சுங்களா, சாது மடியில். அதுதாங்க அடைக்கலம். அதுக்கு நல்லா தெரியுது, இங்கே போனால் நமக்கு அடைக்கலம். அவர் எழுதுகிறாரு, அந்த உதாரணத்தை எழுதி ஒரு சத்தியத்தை எழுதுகிறார் அந்த புக்கில். பிரியமானவர்களே, நம்முடைய அடைக்கலம் அவர் மடிதான். அவர் மடியிலே சாய்ந்து உறங்க வேண்டும், அவர் மடியிலே இளைப்பாற வேண்டும், அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். சொல்லல ஆண்டவர் மரியாளை பார்த்து, மரியாளே மார்த்தாலே நீதாம ரொம்ப கவலைப்படுற, உன் தங்கையை பாரு, உன் சகோதரியை பாரு, அவள் எப்படி இருக்கிறாள், தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டா. என்ன தெரிஞ்சு கொண்டாங்க, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து ஒரு வசனத்தை அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள். அதுதான் அவளுக்கு பெரிய டின்னர். மார்த்தாளுக்கு ஏதோ ஒரு ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆனால் மரியாளுடைய சாப்பாடு இயேசுவின் வாயிலிருந்து வார்த்தைக்காகவே காத்திருந்தாள். அதுதான் நல்ல பங்கு. அருமையான தேவன் நம்ம சபைக்கு வரும்பொழுது நல்ல வார்த்தைகளை ஆவியான கொடுக்கிறார். அதை நம்ம சாப்பிட்டு திருப்தி ஆகிறோம், புஷ்டி ஆகிறோம், ஆவியிலே வளர்றோம், விசுவாசத்தில் வளரலும், பசுத்தில் வளர்றோம், ஊழியத்தில் வளர்றோம், எல்லா விதத்தில் வளர்ச்சி. ஆகவே தான் வார்த்தை நமக்கு வசனம் போஜனமாக இருக்கிறது. என் வசனமே ஆகாரம், நான் கொடுக்கிற வார்த்தை தான் ஆகாரம். அது யோபு எழுதும்போது, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாக என்னுடைய வார்த்தையை நான் என்ன செய்கிறேன், வாஞ்சிக்கிறேன். அருமையான தேவஜனமே, ஆகவே கர்த்தர் இந்த நேரத்தில் அந்த சாது சுந்தர் சிங் மடியில் விழுந்த அந்த குருவி சற்று நேரம் ஒரு மடியிலிருந்து அந்த காற்று, அந்த பருந்து, அந்த கருடன் பறந்து போன பிற்பாடு அந்த குருவியை எடுத்து அப்படி விட்டார், பறந்து போயிடுச்சான். அருமையான தேவஜனமே, ஆபத்து காலத்தில் நமக்கு அடைக்கலம் யாருங்க, ஆண்டவர் தாங்க. இதான் இருக்கிற பெரிய ஒரு ரகசியம் இதுதான். ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. எலிசாவின் சுற்றிலும் ஒரு அக்கினிமயமான பாதுகாப்பு இருந்தது. வேலைக்காரனுக்கு தெரியல, அது எலிசாவுக்கு நன்றாய் தெரியும். தான் ஆராதிக்கிற தேவன், நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேனோ அந்த தேவன் எனக்கு அடைக்கலமாயிருப்பார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு அடைக்கலமாய் நம்ம குடும்பத்துக்கு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அரணான கோட்டையமாயிருப்பார். சங்கீதக்காரன் 125ஆம் சங்கீதத்தில் முடிக்க போகிறேன். சங்கீதம் 125 முதல் வசனத்தை வாசித்தால், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல எப்படி இருப்போம். உங்களை யாரும் அசைக்க முடியாது சிஸ்டர், பிரதர். நோபடி கேன் ஷேக் யூ. ப்ராஃபஸியா சொல்கிறேன், உங்களை அசைக்க முடியாது.
ஏனென்றால் நீ நம்பி இருக்கிற கண்மலை, கோட்டை, அரணான கோட்டை. அவர் என்னோடு இருக்கிறபடி என்னை யாரும் அசைக்க முடியாது. அப்படி என்றால் நான் என்ன பெரிய ஆள் அப்படி சொல்ல வரல. எனக்கு இருக்கிற பாதுகாப்பு பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். தூதர்கள் வருவார்கள், உன்னோடு கூட வருவதற்கு தூதர்களை தேவன் அனுப்புவார். பணிவிடை ஆவிகளாய் வரும். பிரியமானவர்களே, நான் ஒவ்வொரு நாளும் பிரயாணம் பண்ணும்போது, வெளியே ஊழியத்துக்கு போகும்போதும் இந்த ஒரு ஜெபம் செஞ்சுட்டு போவோம். ஆண்டவரே, உம்முடைய தூதனை அனுப்போம், உம்முடைய தூதனை அனுப்போம். அழகாக நடத்துவார். கடினமான சில பிரயாணங்களாக இருந்தாலும் சில இடத்துல சமயத்தில் நான் அந்த 2 வீலர் தான் போயிட்டுருக்கேன், இன்னும் 2 வீலர் தான் போயிட்டுருக்கிறேன். சில வேளையில் கடினமான ஒரு சூழ்நிலை வரும். நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து ஆண்டு அதை மறக்க மாட்டார். கரெக்டாக ஒரு தூதனை அனுப்புவார். எங்கேயோ ஒரு தூதன் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் என்னோடு வருகிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தேவன் அவரை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, 2ஆம் வசனம், எருசலேமை சுற்றி இருக்குமா போல. எருசலேமை சுற்றிலும் இருக்குமான என்ன இருக்கு? எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள், மவுண்டன்ஸ். எருசலேம் பட்டணம் கட்டப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா உயரமான ஒரு இடம், சுற்றிலும் மலைகள் தான், ஏராளமான மலைகள். ஆகவே பர்வதங்கள் சுற்றி இருக்குமா போல இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நம்முடைய ஜனம் யாரு? நம்ம தான். நம்மை சுற்றிலும் ஆண்டவர் பர்வதங்களைப் போல பாதுகாப்பா இருக்கிறார். தம் ஜனத்தை சுற்றிலும் அவர் எப்படி இருக்கிறார்? பர்வதத்தை போல நம்மை சுற்றிலும் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? அவரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் தான் இப்படி இருக்க முடியும். அருமையான தேவ ஜனமே, இதைத்தான் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கின்றார். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டையா இருக்கிறார், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இதுதான் இங்க கண்டிஷன். அவரை நம்புங்கள், கர்த்தரை எக்காலத்தில் நம்புங்கள். அவரை நம்புகிறவர்களை தேவன் கைவிடுவது கிடையாது. இந்த இடத்துல சொல்றார், கர்த்தர் நல்லவர். இக்கட்டு காலத்தில், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஒரு கடினமான சூழ்நிலை மத்தியில் போயிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆவியான் உன்னோடு பேசுகிறார். நான் உனக்கு அரணான கோட்டையாக இருப்பேன். கர்த்தரை நம்புகிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் யார் நம்புகிறாங்க, யார் நம்பலைன்னு. நம்ம உட்கார்ந்துருக்கலாம், சபைக்கு ஊழியர்களுக்கு வெளியே போகலாம், சபையில் ஆராதனைக்கு போகலாம். ஆனால் அவருக்கு நன்றாய் தெரியும் இவர்கள் யாரை நம்பி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு தெரியும் தம்மை நம்புகிறவர்களை தேவன் என்ன செய்கிறாராம்? அறிந்திருக்கிறார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். ஏலிம் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். அவரே நமக்கு அடைக்கலமும் அவரே நமக்கு கேடகமாய் இருப்பார். தேவஜன, இதை விட நமக்கு என்ன வேண்டும்? தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது நமக்கு எதுவும் தீங்கு வராதுங்க. தீங்கு வந்தால் அந்த தீமையை நன்மையை மாத்திருவார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இக்கட்டான ஒரு காலம், நெருக்கமான ஒரு காலம், குழப்பமான ஒரு நேரம், சங்கடமான நேரம், திகிலான நேரம் வரும்பொழுதெல்லாம் அவர் நமக்கு அரணும் கோட்டையுமாயிருந்து நம்மை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த தேவன் நம்மோடு கூட தான் இருக்கின்றான், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றான். இந்த மாலை நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நம்மெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல்கள் தான், அவருடைய ஜனத்திற்கு அடைக்கலமாயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அரணான கோட்டையமாய் இருப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 17:17. எரேமியா ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 17 எனக்கு பயங்கரமாய் இராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். இந்த உலகத்துல பல தீங்குங்க. வெளியே போனா நமக்கு பல தீங்கு இருக்குது. டிராவல் பண்ணும்போது தீங்கு இருக்குது, மக்களை சந்திக்கும் போது தீங்கு இருக்குது, பலவிதமான. ஏனென்றால் இந்த உலகம் அநீதியான உலகமா இருக்குது. எல்லா அநீதித்தின் காரியம் நடந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட உலகத்துல ஆண்டு சொல்றாரு, தீங்கு நிறைந்த உலகத்துல தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்களா? அவர் தீங்கு நாளில் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். என்ன தீமையும் உன்னை அணுகாதபடி அவர் அடைக்கலமாய் நம்மை பாதுகாக்கின்றார். அது மாத்திரமல்ல, அதே எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தால், 15:11,
உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆண்டவர் பாருங்க, தீங்கின் காலத்துல, நெருக்கத்தின் காலத்துல அவர் நமக்கு சகாயரும் நமக்கு கோட்டையும் நம்முடைய புகலிடமாய் தேவன் இருக்கின்றார். ஆகவே இந்த மாலை நேரத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இனி வரக்கூடிய காலத்தில் யோவேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பூமி நிலை மாறலாம். ஒருவேளை எப்படி நடந்தாலும் சரி, யுத்தங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அதன் மத்தியில் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருப்பார், அரணான கோட்டையுமாயிருப்பார். ஆகவே நம்முடைய தேவன் நமக்காக அவர் யுத்தம் செய்கிற தேவன். இந்த மாலையில் நமக்காக யார் வழக்காடுவார், யார் எனக்காக பரிந்து பேசுவார்? யாரும் தேவையில்லை. நமக்காய் பரிந்து பேசுகிற ஆவியானவர் இருக்கிறார். உன் பலவீனத்தில் உனக்கு உதவி செய்ய ஆவியானவர் இருக்கிறார். சிஸ்டர், பிரதர், அவர் உனக்காய் பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். உன் நீதி விளங்கும்படி பட்ட பகலை போல உன் நீதி விளங்கும். உன் நீதி எங்கேயுமே யாரும் எடுக்கலையா, உன்னுடைய வழக்கு எடுக்கலையா? உன் வழக்கை விசாரித்து உனக்கு நீதி செய்கிற ஒரு தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் வெகு தூரத்தில் உனக்கு அருகே இருக்கிறார். சத்துரு வரலாம், ஒரு பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேர் வந்தாலும் அது ஒன்றும் உன்னை என்ன செய்யாது, அணுகாது. ஏனென்றால் அவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த மாலையில் தேவன் நமக்கு அடைக்கல பட்டணமாய் இருக்கிறபடினாலே நீங்கள் ஒரு கவலையும் பட வேண்டாம். ஒரு பாடல் விதமாய் சொல்கிறது, எஃப் மேஜர் கொடு, எஃப் பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுது நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கடைசியாக ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். நல்லவரே வல்லவரே நன்றி. எல்லாரும் கண்களை மூடி இந்த பாடல் ஜெபத்தோடு, எஸ், நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா, நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் வாழ்நாளெல்லாம், எஸ் மாஸ்டர் லார்ட், கூர்ந்து மகிழும்படி வாழ்நாள மகிழ்ந்திருப்பையா. திருப்தியாக்கும் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். துன்பத்தை கண்ட நாட்கள் ஈடாக என்னை மகிழச் செய்யும். நல்லவரே வல்லவரே நல்லவரே வாழாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் அற்புதம் அற்புதம் செயல்கள் காண செய்யும். மகிமை மாட்சிமை விளங்க செய்யும். அற்புத செயல்கள் காண செய்யும். மகிமை மாட்சிமை விளங்க செய்யும். ஆமென். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா, நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். கண்களை மூடி அப்படியே ஒரு நிமிஷம், ஆண்டவரே எனக்கு நீர் அடைக்கலம்பா,
கர்த்தரை தாம் அறிந்து நம்புகிறவளை அறிந்திருக்கிறாராம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. தேவஜனமே, கர்த்தரை நம்புங்க. அவரே நமக்கு அடைக்கலமும் கேடகமாயிருக்கிறார். பூமியும் வானமும் அதிர்ந்தாலும் நான் தம் ஜனங்களுக்கு அடைக்கலமாயிருப்பேன். இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பேன். ஹல்லேலூயா. உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்கிறது. உன்னை சுற்றிலும் ஒரு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. நீ ஒரு அடைக்கப்பட்ட ஒரு தோட்ட மகளே, மகனே. உன்னை சுற்றிலும் ஒரு அடைக்கலம் இருக்கிறது. நீ முத்திரிக்கப்பட்ட ஒரு கிணறு, மறைவு கட்டப்பட்ட ஒரு துறவு. உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். அக்கினி மதிலாயிருந்து அவன் மத்தியிலே தேவன் மகிமையாய் இருப்பார். உன் குடும்பத்தில் தேவன் அக்கினி மதிலாயிருந்து உன் நடுவிலே அவர் மகிமையாய் இருப்பார். உன் குடும்பத்தில் தேவன் மகிமையா வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த மாலையில அழைத்து கொண்டு போங்க. ஆண்டவரே, என் வீட்டிற்கு வாரும், நீர் மகிமையாய் இருங்கப்பா. எங்க வீட்டு சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்கட்டும். வேலி அடைத்திருக்கிறார். அக்கினி மதிலான வேலி, அரணான கோட்டை, யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. இஸ்ரவேலின் ஜனத்தின் கர்த்தரின் அடைக்கலத்திற்குள் வந்து விட்டாயே மகளே. அவராலே உனக்கு நிறைவான பலன் இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிறைவான பலனை கொடுத்து என் ஆண்டவர் அனுப்ப போகிறார். வெறுமையா யாரும் போக போறதில்லை. எந்தெந்த விஷயத்துல, எந்தெந்த காரியத்துல இழந்திருக்கிறாயோ, எந்தெந்த காரியத்துல நீ வேதனை பட்டிருக்கிறாயோ, எந்தெந்த காரியத்துல கண்ணீர் விடுகிறாயோ, அந்தந்த விஷயத்துல ஒரு நிறைவை நீ காணப்போகிறாய். தேவன் ஒரு நிறைவை தரப்போகிறார். ஒரு பலனை ஆண்டவர் தருவார். இழந்ததை திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ விட்டு விட்டதை தேவன் திரும்ப உன் கையிலே வரும்படி செய்வார். ஹல்லேலூயா. இழந்ததை தேவன் திரும்ப 2 மடங்கு தருவார். யோபு இழந்ததை இரட்டிப்பாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. இரட்டிப்பான சுதந்திரம், இரண்டத்தனையான பலன் உன் வீட்டை நோக்கி வருகிறது. மகனே, உன் வீட்டை நோக்கி இரட்டிப்பான நன்மை வருகிறது. அதை ஆண்டவர் இன்றைக்கு செய்வார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்ப. யார் அந்த அரண்? இயேசுதான் அரண். அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். நாளைக்கு அல்ல, இன்றைக்கே தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, ஆண்டவரே, என்ன தேவையோடு இந்த ஜனங்கள் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் சுவாமி. என்ன வேதனையோடு வந்திருக்கிறாங்க தெரியும் ஆண்டவரே. சந்தல ரபஷிக்கர பௌதியா அந்தரலம் அருஷ்யமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீர்களுக்கு பதிலாக தேவன் இரட்டிப்பான மகிழ்ச்சியை தரப்போகிறார். இனி நீ கண்ணீர் விட போவதில்லை. நீ கண்ணீர் விட்டு அழுவது போவதில்லை. உன் ஜெபத்திற்கு தேவன் ஏற்கனவே பதில் கொடுத்துட்டார். உன் ஜெபம் ஏற்கனவே கேட்கப்பட்டது. இனி நீ அழுது கொண்டிராய். உன் விண்ணப்பத்தை தேவன் கேட்டிருக்கிறார். இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவாய். அதில் உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும். இன்றைக்கு எல்லாம் டபுள் தான். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன். இழந்தது இரட்டிப்பான நன்மை. இழந்து போன திரும்ப தருவார். எல்லாவற்றையும் டபுள் மடங்கு தான், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமை வந்தபடியால் நீ வெட்கப்பட மாட்டாய். உன் தலையை தேவன் உயர்த்தும் நாள் வந்துவிட்டது. இனி நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி ஜாதி மக்கள் மத்தியிலே, உன் சொந்த பந்தத்தின் மத்தியிலே உன் தலையை உயர்த்தி உன்னை பிரகாசிக்க, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை புகழ்ச்சியாக்க, உன்னை கீர்த்தியாக வைக்க அவர் இறங்கி வந்து விட்டார். அவர்தான் உன் அடைக்கலமாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன். என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு வரைந்தும், கடைசி நாட்கள் வரைக்கும், முடிவு பரியந்தும் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமல் இருக்கிற அந்த கண்மலை உனக்கு கோட்டையும் அருணமாயிருந்து உன்னை விடுவித்து உன்னை உயர்த்துவதை நீ பார்க்க முடியும். அந்த நாள் வந்து விட்டது மகளே, சகோதரனே. அந்த நாள் வந்து விட்டது. அது இப்பொழுதே ஆரம்பம். இன்றைக்கு ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அன்புள்ள தகப்பனே, இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் உம்மைத்தானே நம்பி இருக்கிறோம். இந்த ஜனங்கள் யாரை நம்பி வந்திருக்கிறாங்கப்பா? ஆண்டவர் உம்மைத்தானே நம்பி வந்திருக்கிறாங்க. நீங்க வார்த்தை கொடுத்துட்டீங்கப்பா.
ஆண்டவரே, நீங்க இந்த மக்களுக்கு அடைக்கலமா இருக்கிறபடினாலே நாங்கள் ஒருபோது நீ கவலைப்பட போறதே கிடையாது. கர்த்தாவே, நீர் எங்கள் அடைக்கல பட்டணமா இருக்கீங்க. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமா இருக்கீங்க. நாங்கள் இழந்ததெல்லாம் 2 மடங்கு பெற போகிறோம். 2 அத்தனையான பலன் தேவன் தர வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையின்படி இது இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் எல்லாம் சொல்லுவோம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இது அப்படியே ஆகட்டும் ஐயா. 2 அத்தனையான பலன் உம்முடைய ஜனங்களுக்கு வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.